திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு, குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரலைன்னு வருத்தப்படுறீங்களா? அதே போல் வயசு கம்மியாக இருக்குது, ஆனால் முகத்தில் ஒரு தேஜஸ் இல்லை, ரொம்ப வயோதிக தோற்றத்தில் இருக்கிறது போல் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கான வீடியோ தாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஆண்களுக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது, உயிரணுக்களோட தன்மை வீரியம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மரத்துக்கு பேர் தாங்க ஆலமரம். இதோட பழத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும். கிடைச்சிச்சின்னா நேரடியாக எடுத்து நிழலில் காய போட்டு அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் ஒரு 60 கிராம் அளவு இந்த ஆலம்பழத்தோட விதைப்பொடி வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு காலை உணவோடு சேர்த்து ஒரே ஒரு கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா ரொம்ப சிறப்பு, இல்லாட்டி பரவாயில்ல, கடையில் விற்கக்கூடிய முட்டையை கூட ஒன்று வாங்கி ஒரு முட்டையில் இந்த பொடி 3 கிராம் அளவு கலந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அதை சட்டியில் வச்சு லேசாக எண்ணெய் விட்டு லேசாக கிண்டிடுங்க. அதாவது கிளறி எடுத்துருங்க. எடுத்துட்டு காலை உணவோட ஒரு 40 நாள் சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. அதே நேரத்துக்கு நான் முட்டை சாப்பிட மாட்டேன் சைவம் சொல்லக்கூடியவங்க காலை வெறு வயிற்றில் ஒரு 3 கிராம் சூரணத்தை இந்த பொடியை எடுத்து நாட்டு சர்க்கரை கலந்த பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இது சாப்பிடும் காலகட்டத்தில் உணவுல புளியோ எலுமிச்சம்பழமோ அது சார்ந்த உணவு பதார்த்தங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. புளிச்சோறு, புளிக்குழம்பு, எலுமிச்சம்பழம் சாதம், ஜூஸு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதற்கு மாற்றாக புளிப்பு சுவைக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கிறனா, அல்லது நாட்டுப்புளின்னு சொல்லக்கூடிய கொடம்புளி இருக்கு இல்லையா, அந்த கொடம்புளியை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதை விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆலவாய் அரசு குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவர்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் உங்ககிட்ட பேசுவாங்க. அனைத்து வகையான நோய்களுக்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுதுங்க. அனைவருக்கும் நன்றிங்க.